தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தந்த அழைப்பு அது கிருபாசனம் கிறிஸ்துவ சபையினுடைய ஸ்தாபகர் சாதி ஏசாசன் ஐயா மூலம்தான் அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் அங்கே ஞானஸ்நானம் எடுத்தவன். நீ போய்கொண்டே இருக்க வேண்டும், உனக்கு இடம் தேவன் ஆயத்தம் பண்ணி தருவார், அங்கெல்லாம் பேசணும். அதனால் நான் பல சந்தர்ப்பங்கள் பல சுவிசேஷ பணிகள் இருக்கிறது. பல சூழ்நிலையிலே நான் அந்த பழைய வழக்கத்தின்படியே நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அப்படி தான் உங்கள் முன்பு நிற்கிறேன். நல்லது. ஓகே, தேவன் உதவி செய்யணும். ஆவியானவர் தர்ற வசனத்தை பார்க்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு வந்தார். எதற்கு வந்தார் என்ற ஒரு செய்தி இங்கே 2 நபரை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று திருடன் அல்லது பிசாஸ், இன்னொரு நபர் தேவகுமாரனாகிய இயேசு. அல்லேலூயா. திருடன் அல்லது பிசாசு எதுக்கு வருகிறான்? அவன் திருட வருகிறான், அழிக்க வருகிறான், கொல்ல வருகிறான். அதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஆதாம் ஏவாளை தெய்வ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி அந்த வலு சர்ப்பம் பிசாசு பேசியது என்பதை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து படிக்கிறோம். விளைவு சாபம். என்ன சாபம்? ஆதியாகமம் 3:16-19 நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தேவ சித்தம் செய்யலை, ஏன் சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சதுனால நீங்கள் இனி துன்மார்க்க சந்ததியை தான் பெற்றெடுப்பீர்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா துன்மார்க்க வம்சமும் அதுக்கு காரணம் அதை பெற்று போட்டது யார்? ஆதாம் ஏவாள் தான். அல்லேலூயா. அது தேவன் அறிந்தபடினால தான் வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவரும் நீ உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லிட்டார். அதை மாற்றி அமைக்க முடியவில்லை. ரொம்ப சிரமத்தில் தான் போக வேண்டியிருக்கு இல்லையா? அல்லேலூயா. இதுக்கு யார் காரணம்? பிசாசு. வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ ஆதாம் ஏவாளை கெடுத்து சாபத்தில் நாம் அந்த வம்சத்தில் சாபத்தில் வந்துட்டோம். பிறகு இஸ்ரவேல் ஜனங்களையும் பிசாசு கெடுத்து விட்டான் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அது யாத்திராமம் 32:4 அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தரை எரிச்சலை விட்டினார்கள். இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவ நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள ஜனமாகிய இஸ்ரவேலரையும் தேவனுக்கு விரோதமாய் திருப்பி விட்டாச்சு. அப்போ அவங்களுக்கு சாபம் வந்துட்டு 10 தரம் பரீட்சை பார்த்ததுனால எண்ணாகம 22:14 அங்கே படிக்கும்போது எல்லாரையும் அவர் வனாந்திரத்தில் அழித்து போட்டார். 20 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரையும் வனாந்திரத்தில் அழித்து போட்டார். அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே போனார்கள். அங்கே போயும் விக்கிரக ஆராதனை நிறைய செஞ்சார்கள். விளைவு எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகங்களை வச்சார்கள். எசேக்கியேல் 8:5 விளைவு எரேமியா 52:12 படிக்கும்போது நேபுகாத்நேச்சர் அவனுடைய ஸ்தானாபதி நபுசராதான் வந்து எருசலேமை தீ கொளுத்தி பிரதானிகளுடைய வீட்டு அரண்மனை எல்லாம் கொளுத்தி போட்டானுங்கிற செய்தி இருக்கிறது. இப்போ என்னாச்சு? பிசாசு ஆதாம் ஏவாளை கெடுத்து சாபத்திலே தள்ளினான். தேவ மக்களாய் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை தேவனை எரிச்சல் விட்டும்படியான காரியத்தை செய்து அவர்களுக்கும் சாபத்தை உண்டாக்கி அவர்களையும் தேவ ஆசீர்வாதத்திலிருந்து கெடுத்து போட்டான். அடுத்தது நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வந்து எழுதணும்னு சொன்னால் 3ஆம் வசனம் தானே, அங்கே ஒரு பகுதியை படிக்கிறோம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. இல்லையா?
ஆமாம், அதே விஷயத்தை அந்த திருடனுடைய தன்மை எப்படினெல் 3:4 2 கொரிந்தியர் 11:3 எப்படினெல் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன நடக்குது? ஏவாளை வஞ்சித்து அழித்த பிசாசு, சாபத்துக்குள்ளே தள்ளிய பிசாசு, இஸ்ரவேலர்களை விக்கிரக ஆராதனைக்காரராய் மாற்றின பிசாசு, அதே பிசாசு இப்போ சபையை கெடுத்து கொண்டிருக்கிறது. அது அப்பவுமே சொல்லியாச்சு, சபையை கெடுக்கும். எப்படி கெடுக்கும்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கிவிடும். இயேசுவின் சுவிசேஷத்தை விட்டு உங்களை விலக்கிவிடும். பரலோகத்திலிருந்து வந்த ஆவிக்கு பதிலாய் இன்னொரு ஆவி வந்து அது சபையை அழித்து விடும். அப்போ இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம் இப்போ அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிய வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை தான் நம்ம சிந்திக்கணும். கடந்ததை திருஷ்டாந்தமாக பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடக்குது? சபையை பிசாசு அழித்து கொண்டிருக்கிறான். அந்த திருடன் இப்போதும் திருடவும் கொல்லவும் அழிக்க. யாரை அழிக்க? சபையை அழிக்க, விசுவாசிகளை அழிக்க அவன் வேகமாய் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆண்டவர் காட்டி தருகிறார். அதை நாங்கள் சபைகளுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், அறிவிக்கிறோம். முதலாவது நீங்கள் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். எப்படி ஜீவன் உண்டாக்குறாருன்னு சொன்னால், அது யோவான் 18:27 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அப்போ சத்தியம் இருக்கிறது, சத்தியம் இல்லாத பொய் இருக்கிறது. 2 இருக்குது இல்லையா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் வந்தேன். இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ பொய் இருக்கிறது. அந்த பொய்க்கு யார் காரணம்? அது யோவான் 8:44 வாசிக்கிறோம் இல்லையா? பிசாசு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ பிசாசு தான் பொய் பேசுகிறவன், சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவன் என்று வாசிக்கிறோம். அப்போ பொய் பேசுகிற பிசாசு உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, சபையை ஏமாற்றி விடுகிறது. அதுதான் நமக்கு பிரச்சனை. சபையை ஏமாற்றி விடுகிறது. தந்திரமான போதனைகள், இயேசு போதிக்காத போதனைகள், இயேசுவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் சம்பந்தமில்லாத போதனைகள் பைபிளின் அடிப்படையில். ஏன்னா நான் பல சூழ்நிலையில் இதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது சத்தியத்துக்கு சத்தியம்னு சொன்னால் நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இயேசுநாதருக்கு முன்னே இருந்ததெல்லாம் சத்தியம் இல்லையா என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லணும்? நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28 கடைசி 2 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வேலை தான் நீங்கள் உபதேசம் பண்ணணும். உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், ஏசாயாவையோ யாத்திராகமத்தையோ அங்கே உள்ளதை போதிக்கிறதுக்கு உங்களை கூப்பிடல. இதை சரியா நீங்கள் புரியணும். நான் சொன்னது தான் நீங்கள் உபதேசம் பண்ணணும். இதுக்கு அடிப்படையில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஓகே அங்கேயும் எப்படி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல். அல்லேலூயா. அப்போ இயேசு சொன்னது செஞ்சது மூலக்கல், அவருடைய அப்போஸ்தலர் சீடர்கள் சொன்னது மற்ற கல். அப்படி தானே ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா? சரி, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் ரொம்ப டைம் எனக்கு எடுத்துகிறேன், வசனம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னது தான் இயேசுவின் சபைக்கு அஸ்திபாரம். பழைய ஏற்பாட்டு சபைக்கு அஸ்திபாரம் என்னது? மோசே சொன்னது. சரிதானே? பழைய ஏற்பாட்டு சபைக்கு அஸ்திபாரம் மோசே சொன்னது. இயேசுவின் சபைக்கு அஸ்திபாரம் இயேசுவும் அப்போஸ்தலன் சொன்னது. இதை ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபையை பிசாசு அழித்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ நான் சொல்லுறது தான் சத்தியம். மோசே என்னுடைய உபதேசத்தில் இருந்தால் எனக்கு சீஷனாக மாற முடியாது.
பழைய ஏற்பாட்டு உபதேசத்தில் இருந்தால் இயேசுவின் சீசனாக மாற முடியாது. அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி சபை எங்கே போகுதுன்னு உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். பைபிள் வச்சு தான் பிசாசு இயேசுனாட்ட பேசினா. அது லூக்கா 4ஆம் அதிகாரம் அது 5ஆம் வசனத்தில் 5 கீழே 8ஆம் வசனமா, அவன் தேவாலயத்தில் கொண்டு போய் இந்த கோபுரத்தில் ஏற்றி தாழ கொதியும் நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. மலையாளிகள் ക്ഷമിക്കുക, மலையாளத்தில் സംസാരിച്ചാൽ കുറച്ച് സ്ലോ ആവും. நான் 2 ഭാഷയിലും സംസാരിക്കും, എന്നാലും സമയമില്ലല്ലോ, അല്ലല്ലേ? അതുകൊണ്ട് തമിഴിൽ മാത്രം സംസാരിക്കുന്നു. അല്ലേ, നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുമല്ലോ, മനസ്സിലാക്കിയാൽ മതി. വചനം വായിച്ചാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകും. ഓക്കെ, വചനം തന്നല്ലോ. ഓക്കെ, ദൈവം നമുക്ക് உதவி செய்வாங்க. அல்லேலூயா. ஓகே, சில இடத்துல 2லையும் பேசுவேன்னா கொஞ்சம் நேரம் வேணும். ஓகே, இப்போ என்ன புரிகிறோம்? அப்போ சொல்கிறான், இங்கே இந்த தாழ கொதியும் எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? 91ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. உங்கள் வழிகளிலெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எங்கே காக்கும்படி? போகிற வர வழியில் നമ്മൾ പോകുമ്പോൾ വരുമ്പോൾ നമുക്ക് അറിയാതെ അങ്ങനെ വരുമ്പോൾ അപകടമായ കാര്യങ്ങൾ വരുമ്പോൾ ദൈവദൂതന്മാർ വന്ന് നമ്മെ സംരക്ഷിക്കുകയും സൂക്ഷിക്കുകയും பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வேணும்னே போய் குதிக்க சொல்லலை. அப்போ பைபிளை வச்சு, பைபிள் வசனத்தை வச்சு பிசாசு எப்படி திருத்தி பேசுகிறானோ அதுபோல் இன்னைக்கு பைபிளை வச்சு பிசாசு இயேசுவின் போதனைகளை மறைத்து விட்டு பழைய காரியங்களை கொண்டு வர முயற்சி ரொம்ப கொண்டு வந்தாச்சு, உள்ளே கொண்டு போயாச்சு இயேசுவின் வசனங்களை. அப்போ இயேசு சொன்னார், நான் சொன்னதான் சத்தியம். எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் திருவிழம் பற்றினார். முன்னோர்கள் இஸ்ரவேலருடைய பிதாக்களுக்கு. இந்த கடைசி காலத்தில் நமக்கு யார் மூலம் திருவிழம் பற்றினார்? இயேசுவின் மூலம். சரிதானே? இந்த வேறுபாடு புரியணும். அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பைபிள் 2 ஏற்பாடு தானே இருக்குது, 2ஆக தானே இருக்குது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எல்லாம் டீட்டெயில்டாக பைபிள் ஸ்டடி. நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணால் செல்வின் நெகேமியான்னு டைப் பண்ணால் என்னுடைய யூடியூப் பேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 450க்கு மேலே பைபிள் ஸ்டடீஸ் இப்படி நிறைய இருக்கும் பல இடங்கள். அதுக்கு தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது. இல்லை ஆவியானவர் தர்றதை அப்படியே அங்கே அனுப்புகிறேன், நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ என்ன விஷயம்? சத்தியம். நான் சொன்னதே சத்தியம், என் வசனமே சத்தியம். மற்றதெல்லாம் நீங்கள் சத்தியம்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, நம்ம காலத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இது நீங்கள் மனசில் வைக்க வேண்டிய காரியம். பலவேளை இது ரொம்ப தவறாய் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 49-50, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிற வேளை பிதா எனக்கு சொன்னபடி பேசுகிறேன். அல்ல, தன்னுடைய உபதேசம் பரலோகத்திலிருந்து வந்தது. எனக்குள் ஆவியாக இருக்கிற பிதாவாகி தேவன் பேசுவது, இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதாவது அவர் என்ன சொன்னார்? நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன்னு தான் அந்த வசனத்தை பார்த்துட்ருக்குறோம். அப்போ பிசாசனுடைய தந்திரமான போதனை. நீங்கள் பைபிளில் மோசேயின் மூலம் ஒரு வாக்குறுதி தேவன் கொடுத்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்தில், நீ போகையிலும் வருகையிலும் நிற்கையிலும் உலகத்தில் ஒன்று பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தது அந்த பகுதியில் படிக்கிறீங்க இல்லையா? 28:1-14 வரை படிக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் அநித்தியமான ஜீவ வாக்கு தத்துவம். அநித்தியமான ஜீவ, மண்ணுக்கு போகிறது எல்லாம் ராஜாக்களின் கல்லறையில் முடிக்கிறது அந்த வாக்கு தத்துவம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நித்திய ஜீவ வாக்குறுதியை கொடுக்குறேன். நீங்கள் யோவான் 10:27-28, நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அல்ல, அப்போ இயேசு கொடுக்குற வாக்குறுதி என்னது? நித்திய ஜீவன். 1 யோவான் 2:25-26, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், அநித்தியமான ஜீவ வாக்குத்தத்தம் அல்ல. அதனால தான் யோவான் 14:27, சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், உலகம் கொடுக்குற போகிறாரு நான் உங்களுக்கு தரமாட்டேன். விசுவாசிகளுக்கு புரியுதா? உலகம் கொடுக்கறது போல் நான் தரமாட்டேன். உலக மனுஷர் உயரத்தில் வச்சுருக்க மாதிரி உங்களை வைக்க மாட்டேன். தேசங்களை ஆளுவதற்கு அவர்கள் ஆளுகிறார்களே, உங்களை அப்படி வைக்க மாட்டேன். இல்லை, இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடணும். நான் நித்திய ஜீவனை, அநித்தியமானதை தர்றதில்ல, நித்தியமானதை தர்றேன். அது அந்த அடிப்படை. அதுக்கு தான் நான் வந்தேன்.
இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்களில் சபைகளில் வர்ற செய்தி என்னதுன்னா அநித்தியமான காரியங்கள், சாவு வர பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள காரியங்கள். கர்த்தர் காத்தார், நன்மை செய்தார், ஆமாம் செஞ்சார், வேணும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதுக்காக வேண்டி நாம் வரையலை. ஒரு நாளில் செத்து போகிறோம் இல்லையா? ஆமாம், அற்புதம் செய்தார். நான் இன்னொரு உதவிக்கு போன எழுப்பினார், செத்து போனான். லாசர் எழுப்பினார், 4 நாள் கழிச்சு அவன் செத்து போனான். அது ஜீவன் கொடுத்தார், அது உண்மை, இல்லைன்னு சொல்லலை. அடுத்த பகுதி என்னது? பரிபூர்ண ஜீவன். அல்லேலூயா, நித்திய ஜீவன். அப்போ நமக்கு மனசு எங்கே இருக்கணும்? நித்திய ஜீவனில் இருக்கணும். சரி, அப்போ திருடன் பிசாசு தந்திரமாய் பைபிளை வச்சு அநித்தியமான ஜீவனுக்குரிய காரியங்களை தான் அதிகமாக சபைகளுக்குள்ளே நுழைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கிடையாது. நீங்கள் இயேசுவன் வசனத்தில் நடக்கும்போது நாங்கள் அதாவது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுங்கிறது தான் இயேசுவன் முதல் பிரசங்கம். சரிதானே? பூலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு எழுதியிருக்கா? இல்லையே. பரமன்னா மேலே, ஹெவன்லி. யோவான் 14:2-3, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவேன். அதுதான் பரலோகம். அப்போ பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசித்து மனசை பரலோகத்தில் வச்சு, அது மற்ற 6:20-21, உங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் வை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு இருதயம் இருக்கும். அப்போ மனசை பரலோகத்தில் வச்சு நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்தால் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி கிடைக்கும். புரியுதா? நல்ல புரியுனா விசுவாசிகளே? ஓகே, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கிடைக்கும். ஏன்னா 2 ஆவி இருக்குது. அது 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அவைகளால் நாங்கள் தேவனுக்குரியவில்லை, ஆவிக்குரியவோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ லூக்கா 24:49, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்பட எருசலேமிலே காத்திருங்கள். எங்கேருந்து வருகிற பெலன்? உன்னதம், பரலோகம். அப்போ பரலோகத்திலிருந்து ஆவி வரணும்னா உங்கள் வாழ்க்கையில் பரலோக பற்றிய விசுவாசத்தோடு நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். உங்கள் சபையில் பரலோகத்தை பற்றிய உபதேசம் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் பரலோக ஆவி வரும். இல்லைன்னா பூலோக ஆவி வந்துடும், உலகத்தின் ஆவி வந்துடும். நீங்கள் அதை 1 யோவான் 4:5 படித்தா, அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், தேவன் இருந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்து கொள்ளலாம். சரியா? உலகத்தை பற்றியே ஆசீர்வாதம்னு பேசினா அது உலகத்தின் ஆவி, பரலோக ஆசீர்வாதம்னு பேசினா பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. ஷார்ட்டாக புரிஞ்சுட்டீங்களா? தெளிவாக நீங்கள் இருந்தால் நல்லது. இல்லைன்னா பிறகு மலர் விளையத்தில் முடிக்க வேண்டிய வந்துடும். ஒரு நாள் மலர் விளையம் தான் அந்த உலகம் தரும். அதாவது இந்த உலகத்தில் நாம் காணுகிற காட்சிக்கும் கண்ணை மூடின பிறகு பார்க்குற காட்சிக்கும் தலைகளை இருக்கும். லூக்கா 16:19 ஒரு ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் சுகமாய் ஆடம்பரமாய், ஒருவேளை நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் நம்ம நினச்சிருக்கலாம். ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு பாகமும் அந்த 28-14 இருக்கிற எல்லாம் அவன்கிட்ட இருக்குது, அவன் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ லாசரு நேர தலைகளை இருக்கிறான் இல்லையா? 15 இந்த வர்ற சாபம் எல்லாம் லாசருக்கு வாழ்க்கையில் இருக்கு. இப்போ 2 பேரும் ஒரு நாள் கண்ணை மூடின போது இந்த பெயரோடும் புகழோடும் மகிமையோடும் மரியாதையோட வாழ்ந்தவன் எங்கே இருக்கான்? இப்போ பாதாளத்தில் அக்கினி இருக்கான். இங்கே தெருவில் கிடந்த லாசரு இப்போ எங்கே இருக்கான்? ஆபிரகாம்கிட்ட இருக்கு. புரியுதா? இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற காட்சிக்கும் கண்ணை மூடின பிறகு பார்க்குற காட்சிக்கும் வித்தியாசம். அதனால தான் லூக்கா அந்த 16:15 நினைக்கிறேன், மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது. இப்போ புரியுதா? இது விசுவாசிக்கும் இந்த அறிவு இருக்கணும். உலகத்தின் மேன்மையில் போனேன்னா பரலோக மகிமை இழக்க போகிறாய், உலகத்தின் மேன்மையை விட்டியோன்னா பரலோக மேன்மை கிடைக்கும். ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய வசனம் இருக்குது, எல்லாம் டீட்டெயில்டாக பேச முடியும். ஸோ இப்போ நடக்குது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நேர தலைகள் ஆகி போச்சு. ஏன்னா பரலோக ஆவிக்கு பதில் என்ன ஆவி வந்துட்டு? உலக ஆவி வந்துட்டு. பரலோக ஆவியின் சுவிசேஷம் இன்னொரு சுவிசேஷத்துக்கு பதிலாய் பூலோக சுவிசேஷம் வந்துட்டு. சரிதானே? அப்போ இயேசுவும் இன்னொரு இயேசு. இப்போ இவங்க சொல்லுகிற இயேசெல்லாம் இங்கே இருக்க இயேசு கிடையாது. இங்கே இருந்த இயேசு வந்திருந்தா அந்த இயேசுவை போல் நடந்திருப்பார்கள். என் ஆடுகள் என்னை பின் செல்லுகிறது. அது 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகள் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வச்சவனார். இயேசு மாதிரியை வைத்தார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இப்படி யாராவது இயேசுவை போல் நடக்காவளா? நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை போல் நடக்காவளா? நீங்கள் மத்தேயு 28 கடைசியில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? சீஷர் ஆக்கணுமா பக்தர் ஆக்கணுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சீஷர்னா அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள் சீஷர்கள், அவருடைய மாதிரியின்படி நடக்கிறவர்கள் சீஷர்கள். பக்தர்கள் யாருன்னு சொன்னால் சாமியேன்னு ஆராதிச்சுட்டு இறங்கி போயிடுறாரு. இப்போ புரியுதா? இப்போ என்ன நடக்குது? சபை தவறான திசையில் போகுது. அவர் பக்தர் ஆக்க சொல்லலை, எல்லாரும் எனக்கு சீஷர் ஆக்குங்க. இல்லை, நான் மேய்ப்பேன், நான் நல்ல மேய்ப்பேன், நான் நல்ல தலைவர். அதை பிசாசு தந்திரமா வேண்டாம், அவரை நீங்கள் மேய்ப்பராக பின்பற்றாண்டாம். அவரை கடவுளாக்கி ஆராதிச்சுட்டு பாட்டு பாடுங்க, பகல் ஆராதிங்க, ராத்திரி ஆராதிங்க. எஸ், ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம் நாங்கள். எங்களுக்கு சபைக்கு செய்தி இருக்குது. இதனால தான் எல்லாம் குழம்பி போச்சு. இல்லை இப்போ சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க அனுபவத்தையே சபைகளில் பார்க்க முடியலை. இல்லையும் சரி, இயேசுக்கு சீஷரானால் தான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும், அவர் இருக்கிற வண்ணமாய் தரிசிக்க முடியும், நித்திய ஜீவன் கிடைக்கும். இல்லை நீங்கள் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னை கர்த்தாவை ஆராதிக்க பிரவேசிக்க மாட்டான், என் நாமத்தில் பிசாசை விரட்டணும், வியாதியை சுகமாக்கணும், அற்புதம் செய்தவனெல்லாம் சொல்லுவான். நான் என்ன சொல்லுவேன்? அங்கே இருக்குது, அக்கிரம செய்யக்காரில் என்னை விட்டு பாருங்கள். இயேசு நாமத்தில் அற்புதம் விஷயத்துக்கு எதிராக பேசலை, தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக பேசலை. பிதா சித்தம் செய்யது எப்போ? சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி பிதா சித்தம் செய்து இயேசுவை பின்பற்றது எப்போன்னு கேட்டேன். எப்போ இயேசுக்கு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வரும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுறது கொடுக்கப்படும். யோவான் 15:7. அது எப்போ? அப்போ திருட கொல்ல, சபையை அழிக்க, விசுவாசியை அழிக்க, விசுவாசத்தை அழிக்க, நித்திய ஜீவனை இழந்து போச்சு, பந்தய பொருளை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு எல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மறுபக்கம் ஆண்டவர் செயல்படுறார். நான் இந்த நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன், நித்திய ஜீவ வசனங்கள் நான் கொடுக்குறேன். அதாவது ஒரு இடத்துல சொல்லுவார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அது யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற உலக நன்மைகளோ ஆசீர்வாதம் எப்படி வேணா நீங்கள் சொன்னாலும் சரி, அது ஆசீர்வாதம்னே சொல்லப்படாதுன்னு தான் நாங்கள் சபைக்கு பேசுகிறோம். ஏன்னா அந்த ஆதியாகமம் 3:16-19 பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஏசாயா 65:17 நான் புதிய வானம் புதிய பூமியும் படைக்கிறேன், முந்தினவள் நினைக்கப்படுவதில்லை, மனசிலே தோன்றதில்லை சொல்லிட்டார் இல்லையா? 2 பேதுரு 3:7 படித்தா இப்போ இருக்க வானம் பூமி அந்த வார்த்தையினால் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:1 நான் புதிய வானம் புதிய பூமியும் கண்டேன், பழசா காணல. பரவாயில்ல, இதை எப்படி நீங்கள் ஆசீர்வாதம் சொல்ல முடியும்? விசுவாசி சொல்லப்படாது. இல்லை இதெல்லாம் சாபம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் அனுபவிச்சிருக்கார். எங்களுக்கு பரலோகம் தான் ஆசீர்வாதம். சரிதானே? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் தாய் வீடு, அப்படி தானே பாடியிருக்காங்க. அதானே அதுக்கு அர்த்தம். சரியா? இப்போ எல்லாம் பழைய ஆளுகளுக்கு தெரியும், இப்போ எல்லாம் தலைகளாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு வேண்டி சொன்னது ஜீவனை இழக்கக்கூடிய காரியம். அதான் செய்தி ஆவியானவர் பேசுகிறார். அப்போ பிசாசு இப்படி கெடுத்து கொண்டே இருக்கிறான், சபையை கெடுக்கிறான். பல ரீதியில் நடக்குது, ரொம்ப நூதனம். அதாவது கன்னியாகுமரி பக்கம் நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். ஒரு இடத்துல, அது கத்தோலிக்க சபைக்கு பக்கத்தில், வீட்டை பூட்டிட்டு அது வேறு ஏதோ இங்கெல்லாமா அந்த அம்மா கூட்டத்துக்கு போகுமா. ஸோ முதல்ல பாட்டு பாடி ஒரு சின்ன ஆராதனை, அந்த பொம்பளை துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக பேசிச்சு. அப்போ நானும் நினச்சிட்டேன், ஒரு வேளை ஆவி கிடச்சிருக்குமா இருக்கும். எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வசனம் தந்தார். அது மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும், தேவனுடைய ராஜ்யம், பரலோக தேவனுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. பூலோக தேவன் அது யாரு? லூக்கா 4:5 உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசு சொன்னான் இல்லையா? 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்துவின் சுவிசேஷ மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக இராதபடி மனக்கண்களை குருடாக்க நான் எழுதியிருக்கு இல்லையா? எபேசியர் 2:2 ஆகாயத்தை அதிகாரப்பூர்வன் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படி நடந்தீர்கள்னு எழுதியிருக்கு இல்லையா? இந்த ஆவி தான் உலகத்தை ஆட்சி செய்யுது. இப்படி நான் ஒரு 2 நிமிஷம் நான் செய்தி பேசுகிறேன். அடுத்தது இந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்ச அந்த பொம்பளை இந்த 2 கையை உரைக்கிட்டாய், நான் யாருன்னு தெரியுமாடான் கொள்ளாமா? நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பலை, ஓடி போயிரு. தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போயிடுச்சு. இல்லை முதல்ல அந்நிய பாஷை பரவு. புரியுதா உங்களுக்கு? அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நேரம் போயிடும் எனக்கு. ஆனால் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். உங்கள் சபையை நீங்கள் தான் பாதுகாக்கணும். அது அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒருத்தி இருந்தால் பவுலையும் சீலாவையும் பார்த்து என்ன சொன்னால், தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை
நமக்கு போதிக்கிறவர்கள் பல நாள் சொல்லி அவர் 2 பேரையும் ஏமாற்றியிருக்கா, அநேக நாள் செய்தாள். அதுக்கு பிறகு தானே பவுல் விரட்டினார் இல்லையா? ஸோ தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதுங்க, எல்லாவற்றையும். ஸோ இது சரியானதை பிடித்து கொள்ளுங்க. எப்போதுமே பரலோக ஆவியினாலே வெளிப்பாடு வந்தால் பரலோக சம்பந்தமான, அதாவது நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற மாதிரி இருக்கான் இல்லையா? இது சும்மா மகளே மகளே ஒன்று அங்கே கொண்டு போகிற இங்கே கொண்டு போகிறேன்னா பிசாசு அல்ல. இல்லை, அவசியம் ஆறுதல் படுத்த வேண்டியிருந்தால் சொல்லலாம், தப்பு கிடையாது. பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாகுதான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மற்றவங்க நிதானிக்கணும். என்னடா எப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு விழியத்துக்கு போனோம், வேற ஒரு சிலர் அங்கே வந்திருந்தார், வேற ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். அவர் அங்கே மொத்தம் 3-4 பேருக்கு சொன்னார். ஒரு ஆளுக்கு சொன்னார், உனக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்க போகிறது. அடுத்த ஒரு ஆளுக்கு சொன்னார், உனக்கு இந்த நட்டு பட்டணத்தில் இத்தனை கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பெரிய வீடு தர போகிறார். அடுத்தது ஒரு பொம்பளைக்கு சொன்னார், உனக்கு 5 பவுனில் ஒரு நெக்லஸ் தர போகிறார். கொள்ளாமா கொள்ளாமா? பயங்கர வெளிப்பாடு, கள்ள பிசாசு. இதெல்லாம் நாங்கள் நிறைய ஆண்டவர்களுக்கு காட்டி தராரு. இது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீ விழிப்பாயிரு, இது உலகத்தின் ஆவி, இது அதான் உலகத்தின் ஆவின்னது. அந்நிய பாஷையும் பேசிக்கிடுவான், இது நடந்துகிட்டு இருக்கு. சரி அன்புக்குரியவர்களே, அப்போ பிசாசு கொல்ல வருகிறான், சபையை அழிக்க வர்றான். அதுதான் நமக்கு பிரச்சனை. விசுவாசத்தை அழிக்க வர்றான். சாவ வேண்டியதான். என்னைக்கு அது பரலோகத்துக்கு போகாம ஆக்கிப்படப்படாதே இல்லையா? நித்திய ஜீவனை இழந்து போகப்படாதே, வந்தே பொருளை அடையாமல் போகப்படாதே, முடிவு பரியந்தான் உண்மையாக இருக்குது. இதாக நமக்கு இப்போ பிரச்சனை அல்ல இல்லையா? ஏசுநாதர் பிறந்து 2000 வரையும் ஆச்சு. ஒருத்தருக்கும் தெரியாது அவங்களுக்கு. தூங்கு தூங்கு பாலானி, அவர் தொட்டலில் கிடக்காரா? இது இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்களா? என்னத்தை சொல்லுதே நீங்கள்? இயேசுநாதருடைய 2ஆம் வருகைக்கு சமயம் ஆச்சு. வெளிப்பாயிடு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொன்னா அவ தூங்கிட்டு இருக்கா, அவ தாலாட்ட பாடிட்டு. பிசாசுக்கு தந்திரம் புரியுதா இப்போ உங்களுக்கு? அல்ல இல்லையா? இயேசு உங்களில் உருவாகணும். கலாத்தியர் 4:19. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு கற்ப வேதனை. நமக்குள்ள கிறிஸ்து உருவானாரா இல்லையா விஷயம்? அல்ல இல்லையா? கிறிஸ்துவ நிறைவான கிறிஸ்து இயேசுடைய சிந்தை பிலிப்பியர் 2:5 வந்ததா? அது வரையில நம்ம தாலாட்ட பாடிட்டு நடக்குது. இப்போ நம்மளும் அதுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சாச்சு. வெளிப்பாயிரு, நித்தியத்தை கொடுத்த வெளிப்பாயிரு. சரி, அப்போ பிசாசு அழிக்க வர்றான். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை தந்து, ஜீவ வசனம். இப்போ அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களுக்காக என்ன தேடாதுங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரிய நடப்பீங்க. அதை நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒரு முறை அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு, இந்த பிரசங்கியார் இப்படி தான் கிடந்து கட்டுவரத்துட்டு கிடப்பார், நமக்கு போவோன்னு சொல்லி இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்களாம். விலகி போனோன்னே நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா? சந்தோஷமா மக்களே, நீ தான் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போகாத ஆளெல்லாம் நீ பரலோகத்துக்கு போவான்னு சொன்னால் சந்தோஷம்தான் இல்லையா? கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைக்கிறது மாதிரி உலக காரியங்களை சொன்னால் சந்தோஷம். பரலோகத்தை பற்றி போனால் ஜனங்கள் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இது இயல்பான ஒன்று. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இடுக்கமான வாசலில் உட்பிரவேசி. சிலர் தான் ரட்சிக்கப்படுவார், சில பேர் தானோ ஒருத்தன் கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இடுக்கமான வாசலில் சில பேர் போகிறாரு. இப்படி விரும்ப மாட்டார். அப்போ இயேசுவை விட்டும் போனார். போனோன்னா அவர் திரும்பி பார்த்தார், நிறைய பேரை காணலை. இப்போ அதை அது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனசா இருக்கீங்களா என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. வேறு இடத்துல போனால் மீன் கிடைக்கும், கருவாடு கிடைக்கும், கத்தரிக்காய் கிடைக்கும், மண்ணுக்கு போகிறதெல்லாம் கிடைக்கும். அது என்ன உண்மை? பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள்கிட்ட போனால் பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வைப்பார். அடுத்தது ராஜாக்களின் கல்லறையிலே உன்னை அடக்கம் பண்ணுவார்கள் கொண்டு முடிப்பாங்க. அது அப்படி தானே முடிச்சிருக்காவாங்க. சரியானே? பொய் சொல்லலையே. சரி, இப்படி தான் இருக்குது. இப்போ தான் நித்திய ஜீவனை கேட்குறோம். முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு. அது லூக்கா 20:36. மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதர்களும் அப்பா இருப்பார்கள். இது யார் சொன்னது? மோசே சொல்லலையே, தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு கதை சொல்லலையே, இந்த பிரசங்கி மாதிரி சொல்லலையே, இயேசு மட்டும் தானே சொன்னார். அது அல்ல இல்லையோ? அது 1 யோவான் 3:2. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்பான் இல்லையா? யோவான் தானே சொல்லுவார், இயேசு சீசன் யோவான் தானே சொல்லுவார் இல்லையா? பிலிப்பியர் 3:21. அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். பவுல் தானே சொன்னார். மோசே சொல்லலையே, உபாகமம் சொல்லலையே, வேற ஏசாயா சொல்லலையே, சங்கீதத்தில் ஆவியானவர் சில இடத்துல அங்கே அதான சொன்னேன், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய்
நிலைத்திருக்கும். அதான் சொன்னேன், இந்த அஸ்திபாரத்துக்கு ஏற்ற விஷயங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உண்டு, மறைவாக இருக்கும். மற்றதில் போகக்கூடாது. இப்போ தலைகளை போகுது. ஓகே, அப்போ இயேசுவின் வார்த்தை நமக்கு பரலோக நித்திய ஜீவனை கற்றுத்தருகிறது. அவருடைய உபதேசத்தில் நடக்கும்போது நமக்குள்ளே அவருடைய ஜீவன் உண்டாகிறது. அவருடைய அப்போஸ்தலர்கள் அந்த வழியில் தான் நடத்தினாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் என்ன சொல்லுவார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இயேசு வர காத்திருக்கிறோம் இல்லையா? அது பிலிப்பியர் 3:21. 2 Corinthians 5:5 பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேல் இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் 11 வந்தால் ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கு. அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணான். எங்கே வாசம் பண்ணினான்? கூடாரங்களில் பரதேசியை போல வாசம் பண்ணினான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்கு இப்படி தானே சொன்னார்கள். சரிதானே? உங்களுக்கு சந்தேகம் இல்லை? அப்போ நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, ஜீவனையும் கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நான் இந்த உலகத்தில் வந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு வந்தார். டிசம்பர் 25 பிறந்தார்ன்னு சொல்லி நம்ம பைபிள் சொல்லலை, அப்போஸ்தலர்லாம் சொல்லலை. இயேசு பிறப்பை கொண்டாடின அனுபவங்களும் அங்கே பைபிளில் கிடையாது. ஆனால் இயேசு உருவாக்கிட்டாங்க. அல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையினாலும் சிந்தனையினாலும் ஆவியினாலும் உருவாக்கி விட்டபடினாலே அவங்க இந்த அந்த பாருங்க, இயேசுவன் பிறப்பை நான் பல தடவை சிந்திப்பேன். இயேசுவன் பிறந்த தேதியை ஏன் பரிசுத்த ஆவியானவர் மறைச்சார்? அப்போஸ்தலர் ஏன் மறைச்சாங்க? அவங்களும் அந்த கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடலை? நான் சிந்திக்கிறது உண்டு. அப்போ தான் ஆவியானவர் கற்று தந்தார். கிறிஸ்துவை உருவாக்கி விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னைக்குமே கிறிஸ்து வாழ்கிறார். அல்ல இல்லையா? அந்த ஒரு வசனம் இருக்குது, கொலோசியர் 2:19 நினைக்கிறேன். பிரஜாதிகளுக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, என்ன வசனம் அது? கொலோசியர், அந்த வசனத்தை படிங்க, படித்து நீங்களும் இருக்கான்னு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார். கொலோசியர் 1:27 பிரஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தின் மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். புரியுதா? இப்போ இந்த அனுபவத்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்ததுனால அவங்க என்னைக்குமே கொண்டாட்டம் தான், என்னைக்குமே கிறிஸ்துமஸ் தான் அவங்களுக்கு இல்லையா? அதனால தான் சிறைச்சாலை இருந்தபோது அடிபட்டு ஆண்டவருக்காக நின்னார்கள், பாடினார்கள். நமக்கு இந்த பெயர் கிறிஸ்தவர்களை போல இல்லையா? அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா நல்லது. இப்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் திருடன், பிசாசு இப்படி உலகத்தை அழிச்சிட்டு இருக்கிறான், சபையை அழிச்சிருக்கான், விசுவாசத்தை அழிக்கிறான், விசுவாசிகளை அழிச்சிட்டு இருக்கான். நான் ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். அல்ல இல்லையோ? மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார்ல. அவர் இருக்கிறதுனால தான் எங்களையும் ஆண்டவர் அழைச்சபடினால தான், டேய் இந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் சொல்லு. அல்ல இல்லையோ? பிசாசு பொய் சொல்லுவான். அவன் பொல்லாங்கனுடைய புத்திரர் இல்லையா? களைகளை விளைக்கிறது யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். தேவ வசனத்தை விதைக்கிறது யாரு? தேவனுடைய. அவர் எங்களை மாதிரி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி அவர் ஜீவனோடு நான் இருக்கேன்டா கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோட கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணதுனால எங்களையும் பயன்படுத்துகிறார். நாங்கள் இதை சொல்ல வேண்டிய ஒரு கடமை. ஆக இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பிசாசு எப்படியெல்லாம் சபையை விசுவாசிகளை அழித்து கொண்டிருக்கிறாங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள். கடைசி அவர் வசனம், அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வாழ்க்கை நம்மோடு இருக்கட்டும், தேவனுடைய ஆவி நம்மோடு இருக்கட்டும். அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது நாம் பிசாசை ஜெயிக்கலாம். இந்த நித்திய ஜீவனில் நாம் பூரணப்பட்டு அவரோடு கூட வாழ முடியும். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.